ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. ஒரு ஃபேக்ட்ரிலேயோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு ஊழியரை ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் நிறையா லேபர் லாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஊழியராக இருக்கீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான லேபர் லாஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936. இந்த ஆக்ட் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தோன்னா கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு பொருந்தும். ஸோ ஃபேக்ட்ரிஸில், இண்டஸ்ட்ரீஸில், ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்ட்ராக்ட் கீழே வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் இந்த ஆக்ட் வந்து பொருந்தும். ஸோ இந்த ஆக்ட் கீழே கொடுத்துருக்க ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் டைமில் வேஜஸ் வந்து கொடுத்துடணும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 1000 பேருக்கு கம்மியாக வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஊழியருக்கு எல்லா மந்த்தும் 7ஆம் தேதிக்குள்ளே வேஜஸ் வந்து கொடுத்துடணும். இதே 1000 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் டிடக்ஷன் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊழியர் வந்து தப்பு செஞ்சுட்டாருன்னா ஃபைன் பே பண்ண சொல்லலாம், இல்லைன்னா அவங்க வாங்குற கூலியில இருந்து கம்மி பண்ணலாம். இல்லை அந்த ஊழியர் வந்து ஏதாச்சும் பண்ணதுனால டேமேஜ் ஏற்பட்டிருந்தா வந்து சம்பளத்துல இருந்து குறைக்கலாம், வேஜஸ்ல இருந்து குறைக்கலாம். ஆனால் எந்த வேலிட் ரீசனுமே இல்லாம அவர் வாங்குற கூலியில இருந்து குறைக்க கூடாது. ஸோ இது வந்து இந்த ரெண்டு விஷயம் வந்து இந்த ஆக்ட் கீழே கொடுத்துருக்க முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. ஸோ இந்த ஆக்ட் படி ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயோ 1000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் மினிமம் வேஜ் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் வேஜ்னா குறைந்தபட்ச ஊதியம். ஸோ குறைந்தபட்ச ஊதியம்ங்கிறது வந்து எல்லா ஃபேக்ட்ரிலையும் வந்து 1000 பேருக்கு மேலே வேலை செய்கிற ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மினிமம் வேஜை வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தரோட வேலையை பொறுத்து, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஊழியருக்கு குறைந்தபட்ச ஊதியம்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த குறைந்தபட்ச ஊதியம்க்கு கீழே வந்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வந்து இந்த ஆக்ட் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் வேஜஸ் வந்து ஸ்டேட்டுக்கு மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு நாளைக்கு 238 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 204 ருபீஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மினிமம் வேஜுங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947. இந்த ஆக்ட் படி ஒரு எம்ப்ளாயியை ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது. அதுக்கான ப்ராப்பர் ரீசன் வந்து இருக்கணும். சும்மா பாஸுக்கும் அந்த எம்ப்ளாயிக்கும் பிரச்சனை அப்படிங்கிறதுனால டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வேணும். நிஜமாலுமே அந்த எம்ப்ளாயி தப்பு செஞ்சுருந்தா டிஸ்மிஸ் பண்ணலாம். அண்ட் அந்த டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 6 வீக்ஸ் வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. இந்த ஆக்ட் படி ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஒரு ஃபேக்ட்ரிலையோ கம்பெனிலையோ வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெய்ட் லீவ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பவும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி லீவ் கண்டிப்பாக தரணும். அண்ட் அந்த லீவ்க்கான டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 12 வீக்ஸ்லேருந்து 26 வீக்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் அந்த லீவ் வந்து பெய்ட் லீவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த உமனை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் பற்றி நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னொரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நாங்கள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 1952. எல்லாருக்குமே பிஎஃப்னா என்னென்னு தெரியும். நம்ம மந்த்லி சேலரியிலேருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. நம்ம வேலையை விட்டு போகிறப்போவோ இல்லை ரிட்டையர் ஆகிறப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற லேபராக இருக்கட்டும், இல்லை எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்க ஒர்க்கராக இருக்கட்டும், எல்லாருக்குமே பிஎஃப்ங்கிறது கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. இந்த ஆக்ட் படி ஒரு மேலையும் ஒரு ஃபீமேலையும் ஒரே ஜாபுக்கு ஒரே எக்ஸ்பீரியன்ஸோட ஒரே ஸ்கில்ஸோட வேலைக்கு எடுத்தா 2 பேருக்கும் பாரபட்சம் பார்க்காம டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் ஈக்குவல் சேலரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் மேல் அண்ட் ஃபீமேல் அக்கௌண்டண்ட்டை வேலைக்கு எடுக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான், ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் மேல் அக்கௌண்டண்ட்டுக்கு 25,000 per மந்த்தும் ஃபீமேல் அக்கௌண்டண்ட்டுக்கு 20,000 per மந்த்தும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட் படி இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965. இந்த ஆக்ட் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஒரு கம்பெனிலையோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ 20 பேர் இல்லைனா அதுக்கும் மேலே வேலை செய்கிறவங்க இருக்காங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த ஆக்ட் வந்து பொருந்தும். ஸோ ஒருத்தர் வந்து 30 ஒர்க்கிங் டேஸ்க்கு வேலை பார்த்துருந்தா அந்த கம்பெனி அவருக்கு வந்து போனஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான். அண்ட் அந்த பர்சன் வந்து ஸ்கில்டு லேபராக இருக்கலாம், இல்லை அன்ஸ்கில்டு லேபராக இருக்கலாம், இல்லை ஹைலி அன்ஸ்கில்டு லேபராக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து போனஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948. இது வந்து ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஆக்ட் வந்து ஃபேக்ட்ரிஸில் இல்லை மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் யாரெல்லாம் 21,000க்கு கம்மியாக சேலரி வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். இந்த ஸ்கீம் என்னென்னா, நீங்கள் மந்த்லி வாங்குற சேலரியில் இருந்தோ இல்லை வேஜஸில் இருந்தோ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மந்த்லி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. உங்கள் எம்ப்ளாயரும் உங்களுக்காக குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி இப்படி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குனாலும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து மந்த்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்கள் ஃபேக்ட்ரியோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியோ இல்லை இண்டஸ்ட்ரியோ வந்து இந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ணி எப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வருதோ அப்போது இஎஸ்ஐ கார்பரேஷன் போயிட்டு ஃப்ரீயாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரரி இஎஸ்ஐ நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டெம்பரரி இஎஸ்ஐ கார்டு. அந்த கார்டையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அழைச்சிட்டு போயிட்டு இஎஸ்ஐ கார்பரேஷனுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்து அந்த ஒரு பெர்மனன்ட் கார்டில் வந்து அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கோ வந்து ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டால் யார் வேணாலும் அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் கிராட்டிவிட்டி ஆக்ட் 1972. இந்த ஆக்ட் படி ஒரு ஒர்க்கர் வந்து ரொம்ப வருஷம், அதாவது 5 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்காருன்னா அவருக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி அந்த கம்பெனி வந்து அவங்க ரிட்டையர் ஆகுறப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 15 ஒர்க்கிங் டேஸ்க்கான சேலரியை வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் 6 வருஷத்துக்கு வேலை பார்த்துருக்காருன்னா ஒவ்வொரு வருஷமும் 15 ஒர்க்கிங் டேஸ்க்கான சேலரினா 6 வருஷத்துக்கு 90 ஒர்க்கிங் டேஸ் சேலரியை வந்து அந்த ஒர்க்கர் ரிட்டையர் ஆகிறப்போ வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. இந்த ஆக்ட் படி வாரத்தில் 48 ஹார்ஸ்க்கு மேலே ஒருத்தரை வேலை செய்ய வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீக்லி கண்டிப்பாக ஹாலிடே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923. இந்த ஆக்ட் வந்து ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, பிளான்டேஷன்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, மைன்ஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பொருந்தும். ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க்கர் வந்து அவங்க வேலை செய்கிறதுனால, அவங்க வேலை செஞ்சிட்ருக்கப்போ இல்லை அவங்க வேலை செஞ்சதுனால அவங்களோட ஹெல்த்தில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டாலோ அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஜுரிஸ் ஏற்பட்டாலோ அந்த கம்பெனி தான் வந்து காம்பன்சேட் பண்ணணும். அதோட செலவை வந்து அதுக்கான செலவை அவங்க தான் பார்த்துக்கணும், கம்பெனி தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சில முக்கியமான லேபர் லாஸ். இதை தவிர்த்து நான் சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பெற எங்கள் மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.